அமெரிக்கா சென்ற மாமனார் மாமியார். மகனும் மருமகனும் ஆளுக்கு ஒரு காரில் வேலைக்கு புறப்பட்டு செல்ல கதவை தாளிட்டு உள்ளே வந்தாள் சுந்தரி. என்ன சுந்தரி, 2 பேரும் கிளம்பியாச்சா? ஆமா, அலுப்புடன் சொன்னபடி கணவரின் அருகில் உட்கார்ந்தாள். சரி, நாமும் ஏதாவது சாப்பிட்டு வாக்கிங் போயிட்டு வரலாமா? என்ன பெருசா சாப்பாடு? ஓட்ஸு, சீரியல், மஃபின், பிரெட்டு வகைகள் தான் வரிசையாக ஃப்ரிட்ஜில் வாங்கி உங்கள் மருமக வச்சிருக்காளே, அதை எடுத்து சாப்பிட வேண்டியதான். எதுக்கு இப்படி அழுத்துக்கிற? ஃப்ரிட்ஜில் தோசை மாவு இருக்கு, தோசை ஊற்றி இட்லி பொடி வச்சு சாப்பிட வேண்டியதானே. எல்லாம் நம்ம நேரம், என்னத்த சொல்கிறது. மக வீட்டை வந்து 2 மாதம் இருக்கலான்னு புறப்பட்டு வந்து இப்படி உட்கார்ந்துருக்குறோம். மருமகளுக்கு நம்ம மேலே கொஞ்சம் கூட அக்கறை கிடையாது. அவர்களை பார்க்க அவங்களோட இருக்க தானே வந்திருக்கோன்னு கொஞ்சமாவது அக்கறை எடுத்து ஏதாவது செய்யறாளா? ஏதோ 3ஆம் மனுஷங்க வந்த மாதிரி நடந்துக்கிறா. காலையில் ரெக்கை கட்டிக்கிட்டு ஆஃபீஸ்க்கு கிளம்புறா. ஃப்ரிட்ஜில் எல்லாம் இருக்குது, எடுத்துக்கங்கன்னு சொல்லியதோட அவள் வேலை முடிஞ்சது. மத்தியான சமையலை நானே செய்ய வேண்டியிருக்கு. ராத்திரி மிச்சம் இருக்கிறத சாப்பிட்டுட்டு படுக்க போயிடுறா. இதெல்லாம் நல்லாவா இருக்குது? என்ன சுந்தரி, இதெல்லாம் தப்பாக எடுத்துக்க முடியுமா? ஏதோ அவங்களால முடிஞ்சதை செய்ய தானே செய்கிறாங்க. நேற்று ராத்திரி கூட வெஜிடபிள் பீஸா சிக்கன் பீஸான்னு வரும்போது வகை வகையாக வாங்கிட்டு வந்தாலே. அப்புறம் என்ன? புரியாமல் பேசாதீங்க. நீங்கள் இன்னும் உங்கள் மருமகளை சரியாக புரிஞ்சுக்கல. பையனை பெற்று ஆளாக்கி அவகிட்ட தார வாத்துட்டோம். நல்ல சுகபோகமாக, அதுவும் அமெரிக்காவில் மகாராணி போல் வாழ்கிறா. இந்த வாழ்வு யாரால் வந்ததுன்னு நினச்சி பார்க்க கூட அவளுக்கு நேரம் இல்லை. உட்காந்து அன்பா ஆசையாக ஒரு வார்த்தை பேசுறது கிடையாது. எனக்கு நரகத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது. எப்படா 2 மாதம் முடியும் கிளம்புவோன்னு இருக்குது. உனக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது. உன் குணம் அப்படி. சரி, ஓட்ஸ் போட்டு குடிச்சிட்டு வாக்கிங் போயிட்டு வருவோம். மனசுக்கும் உடம்புக்கும் இதமாக இருக்கும். நான் கிளம்பி ரெடியாகிறேன். எழுந்து உள்ளே சென்றார் சண்முகம். அடுக்கி வைத்தார் போல் ஒரே மாதிரி காட்சி தரும் வீடுகள், அகலமான தெருக்கள், நடந்து செல்பவர்களுக்காக இருபுறமும் தனியாக போடப்பட்டிருக்கும் நடைபாதைகள், கண்ணுக்கு கொடுமையாக எங்கோ பச்சை பசையின் காட்சி தரும் புல்வெளிகள், அழகழகு கலர்களில் பூத்து குலுங்கும் மரங்களின் அணிவகுப்புகள். அவற்றையெல்லாம் ரசித்து பார்த்தபடி குளிர்காட்டு வீச கைகளை கோட் பாக்கெட்டில் நுழைத்து மனைவி பின் தொடர நடந்தார் சண்முகம். சுந்தரி, இங்கே எல்லாம் ஒரு கட்டுப்பாடு ஒழுங்கோடு இருக்கு பாத்தியா? நம்ம ஊரில் இப்படி காலார நடக்க முடியுமா? பஸ் காருக்கு வழி விட்டு தெருவில் ஒதுங்க இடம் இல்லாமல் பார்க்குக்கு போகிறதுக்குள்ள அந்த 10 நிமிஷம் நடையில் நாம் எவ்வளோ சிரமப்படுவோம். இது ஒன்று தான் நாம் இங்கே கண்ட பலன். நிம்மதியாக ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் நடந்துட்டு வரேன். ஏன் இப்படி சொல்கிற? போன வாரம் சனி ஞாயிறு உன் மருமக சிக்காகோ கூட்டிகிட்டு போனாள். எல்லா இடமும் சுற்றி பார்த்து வந்தது எவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஆமாம், மாமனார் மாமியார் அமெரிக்கா வந்தாங்க. எங்கேயும் கூட்டிகிட்டு போய் சுற்றி காட்டலையான்னு நாளைக்கு 4 பேர் சொல்லக்கூடாதுன்னு அழைச்சிட்டு போனாங்க. அவ்வளவும் விரும்பியா செய்கிறாங்க? உனக்கு எந்த விஷயம் புரிய வைக்க முடியாது. நீ என்ன முடிவு பண்ணினியோ அதுதான் சரின்னு பேசுவ. சிறு சிறு தூரலாக மழை விழ ஆரம்பிக்க, என்னங்க மழை வருதே, வீட்டை விட்டு இவ்வளோ தூரம் வந்துட்டோம், மழையை நனைஞ்சிருவோம் போல இருக்கே. காலையிலேருந்தே காட்டு சில்லுன்னு அடித்தது. வெதர் டெலிகாஸ்டில் இன்னைக்கு மழை இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. வெளியில் போக வேணான்னு பையன் சொல்லிட்டு போனான். நான் தான் மறந்துட்டு கிளம்பிட்டேன். இப்போ என்னங்க செய்கிறது? பக்கத்தில் ஒதுங்க கூட இடம் இல்லை. வரிசையாக வீடுகள், எல்லாமே கதவு மூடி இருக்கு. வீட்டு வாசலில் போய் நின்னாதான், மற்றபடி நிற்க இடம் இல்லை. சரி, பரவாயில்ல, அந்த வீட்டின் முன்னால் ஒதுங்க இடம் இருக்கு, கொஞ்ச நேரம் அங்கே நிற்போம், மழை குறைஞ்சதும் வீட்டுக்கு போகலாம் சொன்னவர் சுந்தரியுடன் அந்த வீட்டின் கதவருகே மழையில் நனையாமல் ஒற்றியபடி நின்றார். என்னங்க குளிர் அடிக்குது. நானும் ஓவர் கோட் போடாமல் வெறும் சுற்று மட்டும் மாட்டிக்கிட்டு வந்துட்டேன். இந்த சாரலில் நிற்க முடியலைங்க. குளிரில் நடுங்கினாள் சுந்தரி. அவர்கள் நின்ற வீட்டின் கதவு திறக்கப்பட இருவரும் திரும்பி பார்த்தனர். கதவருகில் நின்ற பெண் அவர்களை பார்த்தா இந்திய பெண் போல் தெரிய, நாங்கள் இங்கே பக்கத்தில் இருக்கிறோம். நடைப்பயிற்சி வரும்போது மழை வந்ததால் கொஞ்ச நேரம் நின்றுட்டு போகலான்னு. உங்களுக்கு ஒன்றும் தொந்தரவு இல்லையே? சண்முகம் ஆங்கிலத்தில் சொல்ல, நீங்கள் தமிழகத்தை சேர்ந்தவங்களா? உள்ளே வாங்க. புன்னகையுடன் அவள் தமிழில் பேச முகம் மலர்ந்தாள் சுந்தரி. அமெரிக்கா வந்து நம் நாட்டு மனுஷங்களை பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நீயும் தமிழகத்தை சேர்ந்தவளாமா? ஆமாம், சேலம். நீங்கள் மழையில் நனையாமல் முதலில் உள்ளே வந்து உட்காருங்க. அவர்களை வரவேற்று ஹாலில் உட்கார வைத்தாள்.
நான் சென்னையில் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியராக இருக்கிறேன். 2 மாதம் மகன் வீட்டில் இருக்கலான்னு வந்திருக்கிறோம். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். என்ன சாப்பிட்றீங்க? மழைக்கு சூடா காஃபி எடுத்துகிட்டு வரேன். அதெல்லாம் வேண்டாமா? நீ இவ்வளோ தூரம் உபசரிப்பதே பெரிய விஷயம். மழை விட்டதும் நாங்கள் கிளம்புறோம். அதற்கும் உள்ளே இருந்து இருமல் சத்தம் கேட்க ஒரு நிமிஷம். உடல் நலம் இல்லாமல் என் மாமியார் இருக்காங்க. அவங்களுக்கு மருந்து கொடுத்துட்டு வரேன். வேகமாக உள்ளே சென்றால் உள்ளே வயதான பெண்மணியோடு அவள் ஆங்கிலத்தில் உரையாடுவது அவர்கள் காதில் விழுந்தது. சற்று நேரத்தில் கையில் காஃபி கப்புடன் வந்தாள். எடுத்துக்கங்க. உனக்கு எதுக்குமா சிரமம்? புன்னைக்குடன் இருவரும் வாங்கி கொள்ள அந்த பெண்ணை பார்த்தால் சுந்தரி, உன் மாமியாருக்கு உடம்பு சரியில்லையா? ஆமாம், ஒரு வாரமாக ஃபீவர். நல்லா சுறுசுறுப்பாக இருப்பாங்க. அவங்களுக்காக தான் ஒரு வாரம் வேலைக்கு லீவ் போட்டுட்டு வீட்டில் இருக்கிறேன். ஊரிலேருந்து வந்திருக்காங்களா? இல்லைம்மா, அவங்க இங்கே தான் இருக்காங்க. இந்த நாட்டை சேர்ந்தவங்க. எனக்கு பெற்றவங்க இல்லை. ஒரு காப்பகத்தில் வளர்ந்தேன். மேல் படிப்புக்கு அமெரிக்கா வந்து இங்கேயே வேலை கிடச்சி என்னோட வேலை பார்த்த அமெரிக்கரை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். எனக்கு 4 நாத்தனார்கள். எல்லோரும் கூட்டு குடும்பமாக ஒன்றா இருக்கோம். தாய் தந்தை யாருன்னு தெரியாமல் தனி மனுஷியாக வளர்ந்த எனக்கு என் கணவரோட சொந்தங்களை என் உறவுகளாக நினச்சி வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். என்னவோ தெரியல, உங்களை என் பெற்றவங்கள நினச்சி சொல்லணும்னு தோணுச்சு. அதான் சொல்கிறேன். நீ சொன்னதை கேட்க சந்தோஷமாக இருக்கு. நீ இதே நேரோட நல்லபடியாக வாழணும். மனதார வாழ்த்தினார் சண்முக சுந்தரி. மனதில் தன் மருமகளை நினைத்து கோபம் வந்தது. எவ்வளோ நல்ல குணம் இவளுக்கு என்று மனதில் நினைத்தாள். என்னம்மா, எப்படி என்னால் இவ்வளோ பெரிய குடும்பத்தில் ஒற்றுமையாக சந்தோஷமாக இருக்க முடியும்னு பார்க்குறீங்களா? அன்பு பாசங்கிறது நம் மனசிலேருந்து வர்றது அல்ல அல்ல புரியாத அக்ஷய பாத்திரம் மாதிரி. அதை நான் புரிஞ்சு வச்சுருக்கேன். வஞ்சனை இல்லாமல் அவங்கக்கிட்ட அதை கொடுக்குறேன். அது அப்படியே எனக்கு திரும்ப கிடைக்குது. என் மாமியார் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? உன்னோட அன்பான உபசரிப்பு கணவர் குடும்பத்தை உன் உறவுகளாக உண்மையான அன்போடு நேசிக்கிறப்பாங்க. இதெல்லாம் இந்திய வம்சாவளியில் வந்ததால் உன்கிட்ட அதிக அளவில் இருப்பதை என்னால் புரிஞ்சுக்க முடியுது. எங்கள் இனப்பின் மருமகளாக வந்திருந்தா கூட இந்த அளவு எங்கள் குடும்பத்தில் ஈடுபாடோடு இருந்திருக்க மாட்டாள். மனசு விட்டு சொல்கிறேன். அடுத்த ஜென்மம் ஒன்று இருந்தா நான் ஒரு இந்திய தாய்க்கு மகளாக பிறக்கணும். உங்கள் பண்பாடு கலாச்சாரத்தோடு அன்பான இந்திய குடும்பத்தில் வாழணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லுவாங்க. மழை நிற்க அவளிடம் விடை பெற்று வீடு நோக்கி நடந்தனர். வீட்டுக்கு போய் கார முறுக்கு செய்யணும். லதா நேற்று இந்திய கடை வச்சுருந்த முறுக்கை பார்த்துட்டு மதன்கிட்ட எனக்கு முறுக்கு ரொம்ப பிடிக்கும், 4 முறுக்கை வச்சுக்கிட்டு $5 போட்டிருக்கான்னு சொல்லிட்டு இருந்தா. வீட்டிலேயே எல்லா ஜாமானும் இருக்குது. அவங்க 2 பேரும் ஆஃபீஸ் விட்டு வரதுக்குள்ளே செய்துடணும். லதா பார்த்தா சந்தோஷப்படுவா. மனைவி ஆச்சரியத்துடன் பார்த்தார். ஆமாங்க, தாய் தகப்ப யாருன்னு தெரியாமல் வளர்ந்து இன்னைக்கு அந்நிய நாட்டிற்கு மருமகளாக வந்து அந்த குடும்பத்தோடு எவ்வளோ சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கா. அவளோட அன்பான அணுகுமுறையும் பாசமும் தானே அவங்க மாமியாரை நம் தேசத்தை நேசிக்க வச்சது. தானும் ஒரு இந்திய பெண்ணாக பிறக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. ஆனால் நான் ஒரு இந்திய தாயாக இருந்தோம் கடல் கடந்து இருக்கிற பிள்ளைங்களை பார்க்க வந்திருக்கேன்னு கொஞ்சமும் நினைக்கமா மனசு பூரா வெறுப்பை சுமந்துக்கிட்டு என் மருமகளை ஒரு அந்நிய மனுஷியாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்னை நினச்சி நானே வெக்கப்படுறேன். என் மகன் மருமகளோடு இருக்கிற இந்த கொஞ்ச நாட்களும் அவங்க மனசு சந்தோஷப்படுற மாதிரி இருந்துட்டு போகணும்னு நினைக்கிறேன். இனி எவ்வளோ நாள் கழிச்சு நான் ஒன்று சேர போகிறோன்னு தெரியாது என்றாள். தேவையில்லாமல் மனதில் இவ்வளோ நாட்களும் இருந்த பகைமையை மறந்து உண்மையான அன்போடும் பாசத்தோடும் பேசும் மனைவியை பார்த்தார். மலையை வரவழைத்து தன் மனைவியின் மனதை மாற்றிய வருண பகவானுக்கு அவர் மனம் நன்றி சொன்னது. இப்போ தான் என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒவ்வொரு தடவை வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.